தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை முடித்திருக்கக்கூடிய சூழலில் விரைவில் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி நாளை திருச்சி கிழக்கில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு திருச்சி கிழக்கில் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதற்கு பின்பு ஏப்ரல் 5ஆம் தேதி புதுவையில் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் 19 இடங்களில் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 4 இடங்களில் மட்டுமே புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற இடங்களில் வீடியோ மூலம் பிரச்சாரம் செய்வதற்கு தற்பொழுது விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வார காலம் மட்டுமே அவகாசம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழலில் இன்னும் அவர் முழுமையான பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுவையில் பார்த்தோம்னால் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதில் 19 இடங்களில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவர் அனுமதி கோரிய நிலையில் தற்பொழுது 4 இடங்கள் மட்டுமே கேட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழலில் 2 சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தற்பொழுது சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோன்று இபிஎஸ் அவர்களும் தற்பொழுது பாதி சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கிறார். இந்த சூழலில் விஜய் அவர்கள் திட்டமிட்டபடி தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் வீடியோ மூலம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இது சமூக வலைதளங்களில் இளைஞர் மற்றும் பெண்களிடையே கொண்டு சேருமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாவேகாவுடைய அந்த பிரச்சாரம் திட்டம் என்பது தற்பொழுது முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு சூழல் தான் எழுந்திருக்கிறது.